ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா நல்ல ரிவ்யூவாக பார்த்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை வாங்குங்க. நிறைய பேர் இதோட லிங்க் அனுப்ப சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இதை நான் 5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். இதை நான் டெட் ஹேங் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்படி டெட் ஹேங் பண்ண ஹைட் வரும்னு யாரோ சொன்னாங்க. ஹைட் வந்துச்சோ இல்லையோ, ஆனால் எனக்கு புல்லப் அன்லாக் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் கேலிஸ்தெனிக்ஸ் கற்றுக்கிறதுனால சும்மா இப்படி அப்சைட் டவுன் தூங்கி பார்க்கலான்னு பண்ணேன். இதோட செயின் அயனில் இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் என்ன செக் பண்ணிக்கணும்னா உங்களோட அந்த சீலிங்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த ஒர்க் அவுட் பேர் தான் சின்னப்ஸ். இதில் பைசப்ஸ் ஆக்டிவேட் பண்ண ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் இதுதான் லெக் ரைஸ். உங்கள் ஆப்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ண ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் இப்படி அப்சைட் டவுன் லெக்ஸை பெண்ட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் ஃப்ரண்ட் லிவர் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் இதுதான் டெட் ஹேங். நீங்கள் டபுள் ஹேண்ட்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா சிங்கிள் ஹேண்டில் டெட் ஹேங் பண்ணுங்கள். ஸோ அதுவும் லேட் அண்ட் விங்ஸ் ஃபார்மேஷன் நல்லா யூஸ் ஆகும். அண்ட் இது நார்மல் புல்லப்ஸ் உங்கள் லேட் மசில்ஸ்க்கு யூஸ் ஆகும். அண்ட் இதோட லிங்க் என் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நான் கேலிஸ்தெனிக்ஸ் பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு சீக்கிரமாக மேலே கொண்டு போகும். அண்ட் ஸ்பைடி 1250 கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எதுவும் கிடைக்காது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.